மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் ப்ளவுஸு. இதில் வந்து நான் பேக் நெக்கு ஸ்லீவ் டிசைன்லாம் போட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு தான் போட்டுட்ருக்கேன். நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு என்ன டிசைன் கொடுக்குறோமோ அதே டிசைன் தான் பேக் நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் ஒரு பார்டராக வரும். ஸ்லீவில் மட்டும் அங்கங்கே புட்டாஸாக வந்து வரும், சின்ன சின்னதாக ஒவ்வொரு பாசி. அது மாதிரி இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸோ ஒரு டிப்ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பழகுறீங்க, இப்போ தான் ஆரி பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த டிசைன் வந்து உங்களால் ரொம்ப ஈஸியாக போட்டுற முடியும். அவ்வளோ ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இந்த டிசைனு. இது வந்து நான் இப்போ போட்டுட்ருக்க வந்து ஜரி வந்து போட்டுட்ருக்கேன். ஜரியில் வந்து 6 லேயர் வந்து நான் போடுவேன். அப்படி போட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த ஸ்டோன்லாம் பட்டு உங்களுக்கு டேமேஜ் ஆகாது மிஷினு. அது மாதிரி தைக்கிறவங்களுக்குமே கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். வந்து லைன் வந்து போட்டாச்சு. ஜரியில் 6 லைன் வந்து போட்டிருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4mm பீடு வந்து காப்பர் பீடு வந்து வச்சுருக்கேன். 4mm பீடு தான் நம்ம இப்போ வந்து போட்டுட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் தான் வரும். இதில் வந்து சுகர் பீடோ இல்லை செயின் ஸ்டோனோ எந்த ஒரு இதுவுமே வராது. அதில் புட்டாஸ் மாதிரி கோபி பீடில் தான் சின்ன சின்ன டிசைன்ஸாக வரும். நம்ம அதே சொன்ன மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க, இப்போ தான் ஆரி பழகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூட வந்து இந்த டிசைனை வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், அதே டைம் வந்து நல்லா கிராண்டாக இருக்கிற இதோட இது கொஞ்சம் நல்லா லுக்காகவும் கிராண்டாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலுமே இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து கிராண்டாக இருக்கிறது வந்து விரும்ப மாட்டாங்க. ஒரு மாதிரி சிம்பிளாகவும் இருக்கணும், அதே மாதிரி நல்லா இருக்கணுன்றது தான் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி டிசைன் தான் இந்த டிசைன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு போடுறதுக்குமே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்து இப்போ தான் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டுட்டோரியல் வீடியோஸ் வந்து பார்த்து பழகிறத விட டுட்டோரியல் வீடியோஸ் வந்து பார்க்குறது அப்படின்னா இதுக்காக நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது எப்படி பழகணும் பழகிறதுக்காக நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம். மித்தபடி நீங்கள் இப்போ பழகிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டிச்சஸ் வந்து எந்தெந்த அதுக்கு கொடுக்கணும், அது மாதிரி என்ன மெட்டீரியல்ஸ் வந்து எந்த யூஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் இதில் தான் டுட்டோரியல்ஸில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி நீங்கள் பார்த்து பண்ணுறப்ப உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், அது உங்களுக்கு புரியவும் செய்யும். நீங்கள் எவ்வளோ நாள் நிறைய பேருக்கு வந்து ஆரி ஒர்க் வந்து பழகிட்டீங்க அப்படின்னா அது பழகினதுக்கப்புறம் அதை வந்து எப்படி வந்து நம்ம ப்ளவுஸுக்கு எடுத்துகிட்டு போகிறது, ப்ளவுஸில் வந்து எப்படி போடணும், இந்த டிசைன் வந்து எதுக்கு வரும், நம்ம இவ்வளோ பழகிருக்கோம் ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் வந்து எதுக்கு போடுறதுன்னு தெரியலையா அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டுட்டோரியல், அதாவது ப்ளவுஸ் டுட்டோரியல் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் டுட்டோரியல்ஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த லைன் வந்து போட்டாச்சு 4mm பீடு. ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம ஜரி வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நல்லா பிரைட்டாகவும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்ல லுக்காகவும் தெரியுது பார்க்குறதுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு அடுத்த லைன் வந்து நம்ம வந்து புட்டாஸ், அதாவது குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி சின்ன சின்ன டிசைன் வந்து ஃப்ளார் மாடலில் வந்து வைக்க போகிறோம். இது எப்படி வைக்கிறதுன்றதை நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 4mm பீடுக்கு அடுத்து நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் வந்து போட்டிருக்கேன். இது எப்படி போட்டேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து போடுறப்ப நம்ம வந்து தொடர்ந்தும் போடலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நாட் போட்டு கூட போடலாம். கேப் வந்து உங்கள் இஷ்டம் தான். இப்போ இதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு டிசைன் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேப்பை வந்து கொஞ்சம் தள்ளி கூட வச்சுட்டு இந்த டிசைன் வைக்கலாம். இல்லை எனக்கு கேப்பே தேவையில்லை, ஒட்டி வைக்கணுன்றதுனாலும் நம்ம இஷ்டம் தான். கஸ்டமைஸாக பண்ணுறப்ப நம்ம வந்து நம்மளுக்கு எப்படி பண்ண பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து பண்ணலாம். இதிலே எக்ஸ்ட்ரா டிசைன்ஸும் பண்ணலாம். இந்த டிசைன்ஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1200 இல்லை 1000 இல்லைனா 800 அந்த ஒரு ரேஞ்சில் தான் வரும். அது வந்து நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்தது. இதை வந்து இந்த மாதிரி நாட் போட்டும் போடலாம், இல்லை அப்படின்னா நாட் போடாமல் இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக கூட வந்து போடலாம். ஒரு செயின் எடுத்துகிட்டு அதை வெளியே எடுத்து அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பீடு வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். இல்லை அப்படின்னா நான் முதையே சொன்ன மாதிரி நாட் போட்டு போடுறதா இருந்தாலும் போடலாம். உங்களுக்கு வந்து எது வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து எது நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போடுங்க. அதான் வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கும் நீங்கள் பண்ணுற வேலை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பண்ணுறதுக்கான அந்த வேலையில் உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம இதுக்காக நான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் நம்ம வேலை பார்த்தோன்னா தான் நம்ம பண்ணுற வேலையை வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஒருத்தவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணிடுவாங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுறப்ப அந்த வேலையில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும். அப்படின்றப்ப அந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, அதே மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கும் வந்து அப்புறம் நீட்டாக வராது. அதனால் உங்களுக்கு எது தோதோ, எது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கோ அந்த மாதிரி வந்து போடுங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்குமே அது வந்து திருப்தியாக இருக்கும். சரி நம்ம வேலை இவ்வளோ நீட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. அதனால் முடிஞ்ச வரைய
லைன் அகலமாக வச்சு இந்த டிசைன் போடணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் சுகர் பீடு, செயின் ஸ்டோனு, சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஃபோரமம் பீடு, அந்த மாதிரி நம்மளுக்கு பார்டர் எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ திக்காக போட்டுட்டு அதுக்கப்புறமும் கூட இந்த மாதிரி டிசைன் வந்து போடலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த டிசைன் போட்டுட்டு இந்த டிசைனுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனோ இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன டிசைனாக வந்து நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நான் அதை வைக்கலை, நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சுகர் பீடோ இல்லை ஃபோரமம் பீடோ வச்சு அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி க்ரியேட்டிவாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இஷ்டம் தான் க்ரியேட்டிவாக போடுறது. ஈஸியாக போடணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு இதோட முடிச்சுக்கலாம். இல்லை இன்னும் கிராண்டாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து இன்னும் கிராண்டாக கூட போடலாம். இது வந்து நான் ஃப்ரண்ட் நெக் வந்து இப்படியே இந்த சிம்பிளாக இப்படியே முடிச்சுட்டேன். பேக் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக்குக்கு பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு, அதாவது நான் கஸ்டமைஸாக பார்க்குறப்ப இந்த டிசைன் வந்து இருந்தது. அதாவது உள்ள அந்த கேப், அதாவது இந்த ஃப்ளவருக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கேப்பில் வந்து சுகர் பீடு வந்து வச்சுருக்கு. சுகர் பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து இங்கே வந்து ஃபோரமம் பீடு, இங்கே ஃபோரமம் பீடு வந்து வச்சு ஒரு இதாக கொஞ்சம் லைட்டாக கிராண்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதை தான் நான் அப்படியே இந்த பேக் ஸ்லீவில் வந்து வச்சுருக்கேன். இப்போ பேக் நெக்கில் வச்சுருக்கேன். இப்போ ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி போட்டோன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் டிசைனில் பாருங்கள், அதாவது நம்ம அந்த ஃப்ரண்ட் நெக்கில் வந்து என்ன மாடல் போட்டோமோ அதே மாடல் தான் போட்டிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து ஒரு 6 லைன் வந்து ஜரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோரமம் பீடு, அதுக்கப்புறம் வந்து கோதுமை பீடு, அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட் எடுத்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோரமம் பீடு தான் வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் டிசைனுக்கு வரும். இதுவுமே அப்படி தான் ஸ்லீவ் டிசைனுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த டிசைன், இந்த மாடல் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு இந்த ஆரி ஒர்க்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஆரி ஒர்க் பழகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எதுவும் ப்ளவுஸ் எதுவும் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராமில் போய் டிஎம் பண்ணுங்கள். இதில் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ளவுஸோட ரேட்டு, அதுக்கப்புறம் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வந்து நாங்கள் வந்து இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் போட்டு கொடுக்குறது. அதனால் மறக்காமல் உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்களுக்கு வந்து டிஎம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.